அந்த பர்டிகுலர் டொமைன் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்க்கு கீழே வருதா இல்ல அன்சூப்பர்வைஸ்டுக்கு கீழே வருதா? குழந்தைக்கு எப்படி ஒரு டாகோட போட்டோவோ இல்ல ரியலா டாக காமிச்சு அதுக்கு வாய்ஸா டாக்னு சொன்னோமோ அதே மாதிரி எந்த ஒரு டேட்டாலையும் அவங்களோட டேட்டாவோட பிஹேவியர்ஸை பொறுத்து தனித்தனியா குரூப்பிங் பண்ணிக்கும். வணக்கம். இந்த வீடியோல லேர்னிங் செலக்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். 3 டைப்ஸ் ஆஃப் லேர்னிங் இருக்குங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டொமைனுக்கு கீழேயே அதுல நீங்க மிஷின் லேர்னிங் எடுத்துக்கிட்டாலும் சரி, டீப் லேர்னிங், NLP, டைம் சீரிஸ் எதை எடுத்துக்கிட்டாலுமே சரி, நீங்க கேட்க வேண்டிய கேள்வி அந்த பர்டிகுலர் டொமைன் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்க்கு கீழே வருதா இல்ல அன்சூப்பர்வைஸ்டுக்கு கீழே வருதா இல்லாட்டினா செமி சூப்பர்வைஸ்டுக்கு கீழே வருதா? இந்த 3 லேர்னிங்க்கு கீழே தான் மேக்ஸிமம் வரும். அதுக்கப்புறம் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங் இருக்கு, அது அனதர் டைப். பட் இந்த 3 டைப் தான் நம்ம அதிகமா யூஸ் பண்ண போறது. ரொம்ப ரொம்ப பேசிக்ஸ், இதை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ வீடியோவை கடைசி வர பாருங்க, இந்த லேர்னிங்ல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம குயிக்கா ஒரு சம்மரி பார்த்துடலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா ஆர்டிஃபிஷியல் பிரெயின், அந்த பிரெயினை மேக்ஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண போறோம். ஒரு என்கோல் ப்ரிடிக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம அதுக்கு ஒரு ரூல் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அந்த சஸ்பென்ஸ் நான் லேட்டரா வீடியோல உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். ட்ரெடிஷ்னல்ல லேர்னிங் மெத்தட் இருக்காது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல லேர்னிங் இருக்கும். அந்த ரெண்டோ டிஃபரன்ஸ் பார்த்தோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு கீழே டீப் லேர்னிங், NLP, டைம் சீரிஸ் அனாலிசிஸ், மிஷின் லேர்னிங் 4 இம்பார்ட்டன்டான ஸ்டேட்மெண்ட் இருக்குன்னு பார்த்தோம். இதோட என்கோலும் ப்ரிடிக்ஷன் தான். டேட்டா சயின்ஸோட வேலை ஃபார் அனாலிசிஸ் பண்றதுக்குன்னு பார்த்தோம். இப்போ நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும், ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை பற்றி டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண AI சீரிஸ் வீடியோட பிளேலிஸ்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. I am Mrs. Ramisha, the founder of Hope Artificial Intelligence Private Limited. உங்களுக்காக 2 hours வெபினார் AI and டேட்டா சயின்ஸ்ல, அதுவும் 100% ஜீரோ தியரின்ற டாபிக்ல எடுக்கிறேன். இதுல உங்களுக்கு உங்களோட கரியரை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்ல அமைச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான கம்ப்ளீட் ரோட் மேப் முதல் கொண்டு அந்த வெபினாரை டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம அட்டெண்ட் பண்ணுங்க. அப்போ சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்னா இன்புட்டும் அவுட்புட்டும் டிஃபைன்டா இருக்கணுங்க. ஒரு அம்மா குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டாக பத்தி சொல்லி கொடுக்கும் போது, அதாவது அந்த குழந்தைக்கு எப்படி ஒரு டாகோட போட்டோவோ இல்ல ரியலா டாக காமிச்சு அதுக்கு வாய்ஸா டாக்னு சொன்னோமோ அது ரெண்டுமே இன்புட்டும் அவுட்புட்டும் இருந்ததுனாலதான் அந்த குழந்தையால அந்த படத்தை பார்த்து இல்லைன்னா அந்த டாகை பார்த்து அது டாக்னே அதால சொல்ல முடியுது. சூப்பர்வைஸ் லேர்னிங்க்கு கீழே நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்குங்க. அந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே நம்மளோட கம்ப்ளீட் AI கோர்ஸ்ல ரொம்ப டீட்டெயில்டா கவர் பண்றேன், சின்ன சின்ன விஷயமும். பட் அந்த சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் இஸ் நத்திங் பட் இன்புட் அண்ட் அவுட்புட் ரெண்டுமே கிளியரா இருக்கணும். அதாவது என்ன ப்ரிடிக்ட் பண்ண போறோம்ன்றது நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சிச்சுன்னா அது கண்டிப்பா சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்க்கு கீழே தான் வரும். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் லேர்னிங் என்னன்னா அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இப்போ உங்களுக்கு சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல நான் சொன்ன எக்ஸாம்பிள், ஒரு அம்மா குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் டைம் டாகை பத்தி சொல்லி கொடுக்கும் போது ஒரு இமேஜ் காமிச்சு சொல்லலாம், இல்லைன்னா நேரா ஒரு டாகை காமிச்சு சொல்லலாம். அந்த இமேஜையும் காமிக்கிறாங்க, வாய்ஸாவும் இது டாக்னு சொல்றதுனாலதான் அந்த குழந்தையால வித் ஹெல்ப் ஆஃப் இன்புட், இந்த இன்புட்டுக்கு இதுதான் அவுட்புட்னு தெரிஞ்சுட்டு அதால லேர்ன் பண்ணிக்க முடியுது. சரிங்களா? அதே தான் அன்சூப்பர்வைஸ்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அவுட்புட் காலமே இருக்காது. அது எப்படி நான் இமேஜின் பண்ணிக்கிறதுன்னு கேட்டீங்கன்னா, அம்மா குழந்தைகிட்ட டாகோட போட்டோ, கேட்டோட போட்டோ, டைகரோட போட்டோ, வெறும் போட்டோஸ் மட்டும் எடுக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு இதுதான் டாக்னு தெரியாது, அந்த குழந்தைக்கு இதுதான் கேட்டுன்னு தெரியாது. ஆனா அந்த குழந்தைக்கு என்ன பண்ணும், அதுவா டாகா ஒரே மாதிரி இருக்க அந்த டாக் போட்டோஸ் தனியா பிரிச்சு வைக்கும், ஒரே மாதிரி இருக்க கேட்டோட போட்டோஸ் தனியா பிரிச்சு வைக்கும், ஒரே மாதிரி இருக்கிற டைகரோட, அதாவது அந்தந்த ஃபியூச்சர்ஸ் அதோட பிஹேவியரை பார்த்து தனித்தனியா பிரிச்சு வைக்கும். இதுக்கு பேர் தாங்க அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். நம்மளுக்கு என்ன ப்ரிடிக்ஷன் பண்ண போறோம்ன்றது தெரியாது. சோ தட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கிளஸ்டரிங் பண்ணலாம், குரூப்பிங் பண்ணலாம். அதோட பிஹேவியர்ஸை வச்சு இப்போ எப்படி அந்த குழந்தைக்கு டாக் எல்லாம் அதோட ஷேப், எல்லா டாகோட ஷேப்புமே ஒரே மாதிரி இருக்கிற டாக்ஸ் எல்லாம் தனியாகவும் கேட்டோடதெல்லாம் தனித்தனியா பிரிச்சு வைக்குதோ அதே மாதிரி எந்த ஒரு டேட்டாலையும் அவங்களோட டேட்டாவோட பிஹேவியர்ஸை பொறுத்து தனித்தனியா குரூப்பிங் பண்ணிக்கும். அப்போ அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ப்ரிடிக்ட் பண்ணணும்னு தெரியாது. ஒன்லி திங் இஸ் கிளஸ்டரிங் நம்மளால அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்ல பண்ண முடியும். தேர்ட் டைப் ஆஃப் லேர்னிங் பாத்தீங்கன்னா செமி சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இப்போ அந்த நேம்லயே தெரியும், பாதி செமி பாதி இது சூப்பர்வைஸ், பாதி இது அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா,
பாதி இதுக்கு அம்மா சொல்லி கொடுத்த மாதிரியும் பாதி டேட்டாஸை சொல்லி கொடுக்காத மாதிரியும், அதாவது என்ன ப்ரிடிக்ட் பண்ண போறோம்ன்றது கிளியரா இருக்கும், ஆனா பாதி அவுட்புட் லேபிள் நம்மளுக்கு லேபிளே ஆயிருக்காது. சரிங்களா? இது என்ன மேம் புதுசா அவுட்புட்ல லேபிளே ஆயிருக்காதுன்ற வேர்ட் சொல்றீங்கன்னா, நம்ம அவுட்புட்டை குறிச்சு மட்டும்தான் என்ன ப்ரிடிக்ஷன் பண்ண போறோம் அப்படின்றத பொறுத்து தான் எல்லாமே இருக்குது. அந்த அவுட்புட்டை தான் நம்ம லேபிள்னு சொல்லுவோம். அந்த லேபிள கிளாசிஃபிகேஷன் சொல்லுவோம். அதை பத்தி தான் நெக்ஸ்ட் வீடியோல ரொம்ப டீடைல்டா சூப்பர்வைஸ் லேர்னிங்க்கு கீழே இருக்கிற 2 டைப்ஸ், அதாவது ரெக்ரெஷன் அண்ட் கிளாசிஃபிகேஷனை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம பார்க்க போறோம். குட்டி சம்மரைசேஷன் பார்த்தரலாம். சூப்பர்வைஸ் லேர்னிங் அப்படின்னா இன்புட்டும் அவுட்புட்டும் கிளியரா இருக்கும், அதாவது கிளைண்டோட ரெக்யர்மெண்ட் ரொம்ப கிளியரா இருக்கும் நம்ம எதை ப்ரிடிக்ஷன் பண்ண போறோம்னு. அதே இது அன்சூப்பர்வைஸ் லேர்னிங்ல பாத்தீங்கன்னா கிளஸ்டரிங் மட்டும்தான் பண்ண முடியும், எதை ப்ரிடிக்ட் பண்ண போறோம்ன்றது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை கிளஸ்டரிங் பண்ணி அது ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் வழியா வரும், அதோட எக்ஸ்பிளனேஷன் ஒரு எக்ஸாம்பிள் டீட்டெயில்டா இன்னொரு வீடியோல நான் உங்களுக்கு அன்சூப்பர்வைஸ்டுக்கு சொல்றேன். அதே இது செமி சூப்பர்வைஸ்ட் பார்த்தீங்கன்னா என்ன ப்ரிடிக்ட் பண்ண போறோம்ன்றது நம்மளுக்கு கிளியரா தெரியும், ஆனா அதுக்கான அவுட்புட் லேபிள் அதுல ப்ரெசென்ட் ஆயிருக்காது. நாம தான் அதை டிரைவ் பண்ணி கொண்டு வந்து அதுக்கப்புறம் சூப்பர்வைஸ்டா கன்வெர்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுக்காக ஏஐ பத்தின டிராவல் பார்த்துன்ற சீரீஸ் ஆஃப் வீடியோ நான் லான்ச் பண்ணிட்டு இருக்க போறேன். அதுல இன்னும் நிறைய தெரிஞ்சுக்க போறீங்க. ஸோ இந்த சீரீஸை மறக்காம பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல